அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் விவேகவெளி தமிழேந்திரன், இலங்கையிலிருந்து. ஈழத்தில் கிழக்கு மாகாணம் வெல்லாவெளி விவேகானந்தபுரத்தில் பிறந்தவர். பல்வேறு விதமான ஆக்கங்களை உள்நாட்டு வெளிநாட்டு பத்திரிகையில் எழுதி வருபவர். தமிழாசிரியர், கவிஞர், கலைஞர், விமர்சகர், பேச்சாளர் மற்றும் ஆய்வாளர். எழுதிய நூல்கள் 3, பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் 3. இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. எந்த மொழியையும் இறைமொழியாய் மதிப்போம், அந்தந்த இனத்தின் அடையாளமாய் மனதிலே பதிப்போம். மிகச்சிறந்த மொழி பற்றுமிக்க ஒரு கவிதை. மகாகவி பாரதி கூட யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தான் சொல்லியிருக்கிறார். எந்த மொழியும் நமக்கு எதிரி அல்ல. பல மொழிகள் கற்றால்தான் நம் மொழியின் சிறப்பு நமக்கு புரியும். எந்த மொழியையுமே ஒரு இறை மொழியாக, ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய் எப்படி சிறப்போ அதுபோலத்தான் அந்தந்த நாட்டவருக்கு, தேசத்தவருக்கு அவர்களின் மொழி சிறப்பு என்பார்கள். அதுபோல எந்த மொழியையும் இறைமொழிக்கு சமமாக மதிப்போம் எழுதியிருக்கிறாரு. மிகச்சிறப்பு. அந்தந்த இனத்திற்கு அது அடையாளம். அதை நாம் மனதிலே பதிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் சக மனிதர்களின் மொழியை மதித்தால் இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதை அழகாக எழுதியிருக்கும் கவிஞருக்கு வாழ்த்துகள். நன்றி.